சில நேரங்கள்ல கடவுளுடைய வார்த்தை கடினமாய் நமக்கு வரும்பொழுது a bitter pill makes us perfect. இல்ல, நமக்கு கசப்பான மாத்திரை நமக்கு தம்முடைய சரீரத்தை குணமாக்குகின்றதாய் இருக்கின்றது. பிரியமானவர்களே, யோவான் 6வது அதிகாரம் 60வது வசனத்திலே அவருடைய சீஷரில் அநேகர் இவைகளை கேட்டபோது, இது கடினமான உபதேசம், யார் இதை கேட்பார்கள் என்றார்கள். இயேசு கிறிஸ்துவுடைய வார்த்தை கடினமான உபதேசம் என்று சீஷர்கள் சொல்லுகிறார்கள். அது கடினமான உபதேசமாக இருந்ததா பிரியமானவர்களே? பார்த்தா சமாரியரிடத்திலே ஒரு விதமான அன்போடு பேசுவார். குஷ்டரோகியினிடத்திலே திடமனதாயிரு என்று சொல்லி அவனை தொட்டு குணமாக்குகின்றவர். ஆண்டவர் பேசுகின்ற வார்த்தை ஒவ்வொரு இடத்திற்கு ஒவ்வொரு விதமாக இருந்தது. பரிசேயர்களிடத்திலே பேசும்போது, வேத பாரகர்களிடத்திலே பேசும்போது அவர் அப்படிதான் கடினமாக பேசினார். ஆனால் அவர்களுடைய குறைகளை சுட்டி காட்ட வேண்டும் என்பதற்காக சில நேரங்களில் கடவுளுடைய வார்த்தை கடினமாய் நமக்கு வரும்பொழுது a bitter pill makes us perfect. இல்ல, நமக்கு கசப்பான மாத்திரை நமக்கு தம்முடைய சரீரத்தை குணமாக்குகின்றதாய் இருக்கின்றது. இன்றைக்கும் கூட அப்படியாக சில வார்த்தைகள் நம்மை தொடும் பொழுது, நம்மை குத்தும் பொழுது, அது கடினமான உபதேசம் இல்லை, நம்மை வடிவமைக்கிற உபதேசமாக இருக்கிறது என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, அது போல ஒரு சபையிலே ஒரு போதகர் ஒரு ஊழியரை கூப்பிட்டு அவரை பிரசங்கிக்கும்படியாக சொன்னார். பிரசங்கித்த பிறகு எல்லாரும் பாஸ்டரேட் கமிட்டியிலேருந்துலாம் சொன்னாங்க, அவர் ரொம்ப கடினமான உபதேசமாக இருக்கு, அவருக்கு அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அவரை இனிமேல் கூப்பிடாதீங்க அப்படின்னு சொன்னாராம். அடுத்த வாட்டி அவர் கூப்பிட்டுட்டாரு, ஆனால் தடுக்க முடியல. அப்போ அந்த ஊழியரிடத்து சொன்னாராம், நான் சொன்னேன், சபையில் இந்த மாதிரி கடினமான உபதேசமாக இருக்கு, உங்களுக்கு வேணான்றாங்க அப்படின்னு. இல்லை, நான் வரேன், நான் ஜெபிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லி அவர் கன்வின்ஸ் பண்ணி, பாஸ்டரை கன்வின்ஸ் பண்ணி அவர் ஊழியம் செய்தாராம். அந்த இடத்துல பிரசங்கிக்கும் பொழுது பல பலவீனம் உள்ள மக்கள் பலனடைந்தார்கள், சுகவீனமாக இருந்தவர்கள் சுகம் பெற்றார்கள், பல கசப்போடு இருந்தவர்கள் அந்த கசப்பை நீக்கினார்கள் என்று பார்க்கின்றோம். அதற்கு பிறகு அவர் கேட்டாராம், என் உபதேசம் கடினமாக இருக்கிறதா என்று கேட்கும் பொழுது அவன் சொன்னாங்களாம், இல்லை, யாராவது இருந்தா சொல்லுங்க எனக்கு அப்படின்னு சொல்லும்பொழுது யாருமே எழுந்திருக்கவில்லையா பிரியமானவர்களே? சில நேரங்களிலே கடினமான உபதேசம் நமக்கு வரும் பொழுது இன்றைக்கு நாம் ஏற்றுக்கொள்ள அழைக்கப்பட்டு இருக்கின்றோம். நம்ம எல்லாரும் இப்போல்லாம் பார்க்கும்போது ஒரு ப்ராஸ்பெரிட்டி காஸ்பல், மோட்டிவேஷனல் ஸ்பீச், இப்படிதான் நம்ம ஆசைப்படுறோம். ஆனால் கடவுள் சொல்லுகிறார், சில நேரங்களிலே கடினமான உபதேசத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று. இன்றைக்கு அப்படிப்பட்ட உபதேசம் வறுமையானால் நீங்கள் ஏற்றுக்கொள்ள மனதாயிருங்கள். தலைகளை தாட்டி தேவனை நோக்கி பார்ப்போம். அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய கரத்திலே எங்களை அர்ப்பணிக்கிறோம். இந்த நாளிலும் கர்த்தாவே, நாங்கள் கடினமான உபதேசங்களை கேட்டு மனம் திரும்ப எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன்.